டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையரில் வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டர் ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கால்குலேட் பண்ணோம், எப்படி வந்து டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதை வந்துட்டு கேப்ஸில் தான் டைப் பண்ணணும் ஓகேவா. இது வந்து இதோட கவுண்டிங் என்னென்னு பார்க்கணும் 24. இந்த 24 வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 80 - 24 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வர 28 டிகிரியில் வச்சு தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸு அப்ஸ்ட்ராக்ட் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ், மீதி லெட்டர்ஸ் ரிமைனிங் லெட்டர்ஸ் வந்து ஸ்மால் தான். அப்போ இதோட கவுண்டிங் வந்து 80 வந்துட்டு இது இப்படி தான் ஓகேங்களா. டோட்டல் ஸ்பேஸ் வந்துட்டு எவ்வளோ பேப்பருடைய வித்து 80 அப்போ 80 - 8 வர ஆன்சர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 36 ஓகேவா. அப்போ 36ல் வச்சு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் இது 15ல் வச்சுட்டு இதை வந்து டைப் பண்ணணும். இந்த ஹைஃபன் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு ஒரு ஸ்பேஸ், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பேஸ் ஓகேங்களா. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து நோ ஸ்பேஸ் ஓகேவா. 2 லைன் ஸ்பேஸ் விடக்கூடாது. அப்படியே இங்கேருந்து இங்கே வந்து டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிடணும் மீன்ஸ் ஹைஃபன் ஓகேங்களா. ஹைஃபன் ஓகேங்களா. இது வந்து 10 டிகிரி, இங்கிட்ட 70 டிகிரியா. அப்போ 70 - 10 என்ன 60 ஹைஃபன் வரும் கரெக்டாக. அது வந்துட்டு இதை வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே டைப் பண்ணுங்கள். 60 ஹைஃபன் ஓகேங்களா. 60 ஹைஃபன் வரும் கரெக்டாக. நீங்கள் 1-2 எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா இங்கே கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஹைஃபன் தான் சொல்லிட்டு முடிகிற வரைக்கும் டக்குன்னு பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ இதையும் வந்து சென்டர் தான் பண்ணணும். சென்டர் எப்படி பண்ணணும், இதோட கவுண்டிங் என்ன 60. இந்த 60 வந்து என்ன பண்ணணும் 80 - 60 வர ஆன்சரால் 2ஆல் டிவைட் பண்ணால் 10 வரும். அப்போ இது வந்து 10 டிகிரியில் வச்சு இதை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு GO கவர்மெண்ட் ஆர்டர். இது ஃபுல் ஃபார்ம்லாம் டைப் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் இங்கே இடிக்கும். இதுக்கு நேராக தானே இதை பண்ணி ஆகணும். அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு GO அப்படின்னே பண்ணலாம் ஓகேங்களா. இங்கே நம்பர்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இதுக்கு நேராகவே வந்துட்டு டேட்டட் த 10th February ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்களா. இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 220 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அப்போ 2010 ஓகேங்களா. அதை வந்து கரெக்டாக பார்த்துருந்தோம். ஸ்லாண்டிங் லைனுக்கு வந்துட்டு த பிப்ரவரி ஃபுல் ஃபார்ம் FEBRUARY பிப்ரவரி. இங்கே வந்து ஃபிப்ரவரின்னு சொல்லிட்டுலாம் டைப் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த மந்த்துக்கு வந்துட்டு கரெக்டாக ஸ்பெல்லிங்லாம் வந்துட்டு கரெக்டாக படிச்சுட்டு போங்க, ஏன்னா இது மிஸ்டேக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ். ஆர்டர் வந்து எப்போதுமே கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். ஆல் கேப்ஸ்னே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், கேப்ஸில் தான் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கோலன் ஓகேங்களா. ஆர்டர் டைப் பண்ணோட்டியுமே கோலன் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் ஓகேவா. இது வந்து 15 டிகிரிலேருந்து டைப் பண்ண ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஓகேவா. கரெக்டாக அதே மாதிரியே வந்து பண்ணிடணும். கரெக்டாக பார்க்கணும் இந்த சிம்பிளுக்கெலாம் எங்கே இருக்குது, ஒம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒவ்வொருத்துக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த சிம்பிளுக்கு வந்துட்டு தேர்ஃபோர், இதுக்கு வந்துட்டு பிகாஸ் ஓகேங்களா. கரெக்டாக வந்து பார்க்கணும். இங்கே 2 லைன் ஸ்பேஸ் ஓகேங்களா. 2 லைன் ஸ்பேஸு இங்கே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆர்டருக்குலாம் 2, 3 நம்பர்ஸ் வரும் ஓகேவா. 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஒவ்வொரு இதுக்கும் கீழேயும் வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் வரும். அப்போ இதுக்கு கீழேயும் 2 லைன் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே இஷ்யூஸு இங்கே வித்து வரும் ஓகேங்களா. இது டிபார்ட்மெண்ட்டு சரியா, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இதுக்கு மீனிங் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சுட்டு ஓகேங்களா. டைப் பண்ணி முடிச்சுட்டு இங்கே 2 லைன் ஸ்பேஸ் ஓகேவா. 2 லைன் ஸ்பேஸு பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஆனால் சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டட், இங்கே வந்துருக்கல ஸ்லாஷ், இதுக்கு வந்துட்டு பண்ணக்கூடாது. ஃபார்வர்டட் பை ஆர்டர் ஓகேவா. அதை கரெக்டாக லிசன் பண்ணியிருக்குங்க. இதோட கவுண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26. இந்த 26ஐயும் வந்து சென்டர் பண்ணாவே என்ன பண்ணணும் 80ஆல் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டு வந்த ஆன்சரால் 2ஆல் டிவைட் பண்ணால் 27 ஓகேங்களா. அப்போ வந்துட்டு 27ல் வச்சு தான் இதை வந்து டைப் பண்ணணும். 2 லைன் ஸ்பேஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 70ஆல் மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கணும் எது வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு கவுண்டிங் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சென்டென்ஸோட, அதாவது ஒரு வேர்டோட ஹையஸ்ட் கவுண்டிங் என்னென்னு பார்க்கணும். இப்போ இது தான் வந்துட்டு இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது ஓகேங்களா. டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக், இதுக்கு வந்து 34 இருக்குது. இங்கே வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் செக்ரட்டரி டு
கவர்மெண்ட். அப்போ இதுதான் இருக்கிறதுலே வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ எது அதிகமாக இருக்கோ அதை வந்து 70 வந்துட்டு மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணிட்டு அது அந்த வர ஆன்சரை தான் வந்துட்டு இங்கே 22 டிகிரின்னு வச்சுக்கிறோம். இந்த 22 டிகிரி வந்துருச்சியா? நெக்ஸ்ட் இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னா இதில் 36 வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதோட கவுண்டிங் 34. அப்போ இதோட கவுண்டிங் என்னென்னு பார்த்துட்டு இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வந்த ஆன்சரை இந்த 22ஓட ஆட் பண்ணிக்கணும். சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? வந்து டைப் பண்ணிடணும். இப்போ இங்கே வந்து யுவர் ஃபெய்த்ஃபுல், யுவர் சின்சியர்லி அந்த மாதிரிலாம் இங்கே வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர்னு இங்கே வரும். இங்கே தான் மேலே வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே தான் வந்துட்டு 4 லைன் ஸ்பேஸ் விடணும். நீங்கள் வந்துட்டு மற்ற லெட்டருக்கு மாதிரியே இங்கே 4 லைன் ஸ்பேஸ் விடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் முடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸு 2 பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நோ ஸ்பேஸ் அப்படியே வந்து டைப் பண்ணிடணும். இப்போ இங்கே பாருங்கள், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஃபில்ம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பண்ணிட்டோமா? காமர்ஸ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு வரப்போ இங்கே வந்து பார்க்கணுன்னா 2 ஸ்பேஸ் 1 2 ஸ்பேஸ் தள்ளிட்டு சென்னை வந்து பண்ணிடணும். சென்னை பின்கோடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 2 லைன் ஸ்பேஸ். ஏன்னா இது 2, இது காப்பி 2. இங்கே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு காப்பி 2 பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நோ ஸ்பேஸ். இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் சென்னை பின்கோடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ஃபார்வர்டட் பை ஆர்டர் ஸ்லாஷ் அப்படியே தான் வரும். ஸ்லாஷ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் தேன் வந்து பண்ணிடக்கூடாது, தப்பு மிஸ்டேக்ஸ் ஆகிடும். இதோட கவுண்டிங் என்னென்னு பார்க்கணும். இதோட கவுண்டிங் என்னென்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு 80ஆல் சப்ராக்ட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வர்றதான் வந்துட்டு இங்கே 31. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு இங்கே ஹைஃபன் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே என்ன வரும் நம்மளே பண்ணணும். செக்ஷன் ஆஃபீஸர் நீங்கள் கொடுக்கலன்னா தான் விட்டுறணும். பட் எஸ்ஓ அப்படின்னு கொடுத்துருந்தாலும் செக்ஷன் ஆஃபீஸர்னு பண்ணணும். ஓகேங்களா? செக்ஷன் ஆஃபீஸர் எஸ் வந்து கேப்ஸு, ஓ வந்து கேப்சல், மீதி லெட்டர்லாம் ஸ்மாலு, கடைசி வந்து புல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். இந்த புல் ஸ்டாப் வந்து நீங்கள் பண்ணலனாலுமே 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஒரு மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க. ஒரு மிஸ்டேக்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு வந்து எப்படி வந்து கால்குலேஷன் போடணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சென்டர் பண்ணுறதுக்கு எப்படி கால்குலேஷன் போடணுன்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.